ஆபத்து சொன்னாங்க. அப்படியா? வந்தேன். சரி, அப்படி என்றால் என்று குரலோசை கேட்டது அண்ணா. புறத்து வந்து விட்டேன் மதுரையாரை பண்ணைய சாலையில் விட்டு வந்து சொல்லுகிறேன். ஒரு காலத்திலே அயோத்தி மாநகரை தசரத சக்கரவர்த்தியார் நமது தந்தையார். அப்படியானா? தசம் என்பது 10 திசைக்கும் ரதத்தை செலுத்துவதால் தசரதன் என்று ஒரு பட்டம் பெயர். அப்படியானா? ஆனால் அவர் நல்ல முறையிலே ஆட்சி புரியும் நேரத்திலே கௌசிகர் என்று சொல்ல வேண்டிய விஸ்வாமித்திரர் நமது அரண்மனை நாடி தாடகை என்று சொல்ல வேண்டிய அரக்கி சிறுநீர் விட்டு எமது செய்ய வேண்டிய தவத்தை கலைக்கிறாள். அதனால் ராமலட்சுமணை அனுப்ப வேண்டும் என்று சொல்ல அப்போது நமது தந்தையார் கண்ணீர் விட்டார். ஏனென்றால் சிறு பிள்ளைகள் அவர்கள். அதனால் வேண்டாம் சுவாமி, நான் வருகிறேன் என்று உரைக்க குருமகன் வசிஷ்டர் வார்த்தை கேட்டு அனுப்பினார். காளையை சம்மாரம் பிடித்தும் அங்கே அவள் ஈந்தெடுத்த மாரிசன் சுபாகு. மாரிசன் மாயமாக சென்று விட்டான். சுபாகு மட்டும் என் கணக்கு அன்றே இறை அறிவித்தான். ஆனால் குருமகனை கேட்டேன், தப்பி சென்ற மறைந்து சென்ற மாரிசன் எப்போது எனக்கு இணையாவான் என்று கேட்கும் நேரத்திலே காலம் நேரம் வரும் ராமா, அப்போது அவனை கருவறுத்து விடு என்று உரைத்தார். அந்த மாரிசன் தான் இன்று மாயமாக வந்திருக்கிறான். பேசிக் கொண்டிருந்தால் பண்ணக சாலையில் இருக்க வேண்டிய நான்கு பிள்ளைகளாக பெற்றிருந்தார் நமது தந்தை. ஒரு காலத்திலே தேவேந்திரனும் நமது தந்தையும் நண்பர்களாக விளங்கியவர்கள். ஆனால் தேவ சபைக்கு அங்கே சென்றால் நம் தந்தைக்கு ஆசனம் விடுவார். ஆசனம் விட்ட பிறகு அமர்ந்து வார்த்தையாடிய பிறகு நமது தந்தை எழுந்து வரும் நேரத்திலே காவலரை விட்டு அந்த ஆசனத்தை ஏனென்றால் இவன் பிள்ளையில்லா பாடி. அதனால் இவன் அமர்ந்த ஆசனத்திலே மற்றவர்கள் அமர்ந்தால் பாவம் வந்து சுழ்ந்து கொள்ளும். அதற்காகத்தான் சொல்லுகிறேன் என்று இதை கேட்ட நாரதர் நமது தந்தையிடம் சொன்னாராம். அப்படியா? இப்படி நடக்கிறது, தேவேந்திரன் உனக்கு சதி செய்கிறான் என்று. ஆனால் நான் பிள்ளையாக பிறந்தோமே, நம் தந்தைக்கு எந்த கிளறையும் செய்யவில்லையே. அதோடு இல்லாமல் என் வார்த்தையை கேட்டு சிறை மேற்கொண்டு கானகம் வந்து இப்போது பன்னக சாலையில் தங்கியிருக்கும் நேரத்திலே ஆனால் எந்த ஜானகி காணாமல் இருக்கிறார்கள். கல்லெல்லாம் மாணிக்கம் கல்லாகுமா? எத்தனை கல்கள் ஒன்றாக சேர்ந்தாலும் மாணிக்கங்கள் ஈடாகுமா? அதை போன்ற என் மனைவி எங்கே எந்த ஜானகி
மாலை தேடி சித்தனை வார்த்தையை கேட்டு சிறமேற்கொண்டு அவர் கொடுத்த மறுவுரை தரித்து நான் வரும் ஒரு நேரத்திலே நாதா நீங்கள் இருக்க வேண்டிய இடம் தான் எனக்கு அயோத்தி என்று பிடிவாதம் செய்து என் பின்னால் வந்தாலே அப்போது நீ பார்த்தாய் அண்ணா இது என்ன தவக்கோலம் எதற்காக யார் அமைச்சர் இந்த வேடம் நாளை பட்டம் சூடும் நேரத்திலே இன்று மறுவரை தரித்து இப்போது நீயோ மதரியாரம் செல்கிறீர் என்று உரைத்தாய். ஆனால் விதி பையன் தன்னையும் காண வேண்டும் அறிய மாட்டான் என்பதை போன்று விதிய வழியோ அவரை செல்வதுதான் தர்மம் என்று சொல்வார்கள். அதோடு நம்மளை செற்றனை வார்த்தை சிறமேற்கொண்டு இப்போது நான் மனம் செல்கிறேன், பத்திரமாக பார்த்துக் கொள்ளடா சொன்னேன். சொன்ன பிறகு நீ என்ன உரைத்தாய் தெரியுமா? அண்ணா, நீங்கள் இல்லாத இந்த அரண்மனை நான் இருக்க மாட்டேன், நானும் உன்னோடுதான் வருவேன் என்று பிடிவாதம் செய்து மறுவுரை தரித்து என் பின்னால் வரும் நேரத்திலே உன் மனைவி மூதேவி பார்த்து விட்டான். நாதா, இது என்ன தவக்கோணம்? எதற்காக நீங்கள் செல்கிறீர்கள் என்று உரைக்க என் அண்ணனுக்கு மன்னிக்கு நான் பணிவிடை செய்ய போகிறேன். 14 வருடம் 14 நிமிடமாக நான் கழித்து வருகிறேன். இதுவரையிலும் அந்த மூதேவி என்று சொல்ல வேண்டிய நீ என்னை வந்து கூடாது என்று உரைத்தார். உன் வார்த்தை கேட்டு அந்த மூதியானவன் அவரிடத்திலே அயோத்தி நகரிலே இருக்கிறார். இப்போது பிரிந்து விட்டோம். என் மனைவி இல்லாது நான் வாழ வேண்டும். தந்தை கொண்டு வராவிட்டால் சீர்கேட்டால் சகோதரி கொலையும் செய்வார் பத்திரி என்று சொல்வார்களே. நம்பியிருந்தேனே தாய் போனால் பாசம் போச்சு, தந்தை போனால் கட்ட வித்தையும் வீரமும் போச்சு, தப்பி போனால் பலமும் போச்சு, என் சத்தாரம் போனால் சகலமும் போச்சு. எப்படி வாழ்வேன், எப்படி இருப்பேன் நினைத்து பார்க்கும் போது என் நெஞ்சுமே விளைந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்படி அழுது கொண்டிருந்தால் ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டவர் வருவாரா என்ற மாநில என்பதை போன்று இந்த வழியாகத்தான் செல்வது. நாம் இந்த வழியாக செல்வோம். யாரது? பட்டியல் தலைவர் ஜடாயு பேசுகிறேன். ராமா, என் நிலைமையை ஆள வேண்டிய ராவணேஸ்வரன் தான் அன்னையை கொண்டு போய்விட்டான். என்னால் முடிந்தவரை போராடினேன். என் இறகளை வெட்டி விட்டுவிட்டு அன்னையை கொண்டு போய்விட்டான். என் உயிர் பிரிய போகிறது. அன்னை எனக்கு வரம் கொடுத்தார்கள். உற்ற செய்தி உனக்கு உரைக்கும் வரை என் உடலை விட்டு உயிர் பிரியக்கூடாது என்று அன்னை எனக்கு வரம் கொடுத்தார்கள். உற்ற செய்தியை சொல்லிவிட்டு என் உடலை விட்டு உயிர் பிரிய போகிறது. ராமா, தம்பி
பண்டாசுர யுத்த காலத்திலே குற்றத்துறையாக நமக்கு தந்தைக்கு உதவியாக இருந்தவராம். ஆனால் 4 வேதத்திற்கு ஒப்பாகவும் 4 திசைக்கு ஒப்பாகவும் நாம் பிள்ளையாக பிறந்தோமே தவிர நம் தந்தைக்கு ஏவக்கடனை செய்யவில்லை. அதனால் இப்போதே நமது இருந்த தென்னிலங்கை ஆள வேண்டிய ராமணேஸ்வரன் தசக்கிரீவர் தமிழ் மன்னர் தமிழேவன் சொத்து 7.5 வாசனம் உள்ள இலங்கமா நகரத்தை ஆண்டு வர வேண்டிய தென்னிலங்கை ராவன் இப்போது மதுரையாரை தூக்கி சென்றிருக்கிறான் என்றார். காரணம் புரியவில்லை தம்பி. செய்துவிட்டு நாம் ஜானகி தேடுவோம். வாயு பகவான் உதவியால் ஆஞ்சநேய தேவிக்கு நான் மகனாக பிறந்து ஆஞ்சநேயன் என்று பெயர் வைத்து வாழ்ந்து வருகிறேன். நான் பிறந்த உடனே எதை புசிக்க வேண்டும் என்று கேட்டேன். சிவந்த கனியை புசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே கிழக்கு திசையாக நோக்கி சூரியன் செவ்வாறு விட்டிருந்தான். இதுதான் கனி என்று நான் வெளியே சென்றேன். என் முகமெல்லாம் சிவந்து விட்டது. அதன் பிறகு கிஷ்கிந்தையில் என்னுடைய தாய்மாமன் வாழை சுக்கிரவனுக்கு நான் அமைச்சனாக பணியாற்றி வருகிறேன். இப்பொழுது வாழை தம்பியின் மனைவி பெண்டாரை நிறுத்தி விட்டார். எப்படியாவது சுக்கிரவன் மனைவி காப்பாற்ற வேண்டும். சுக்கிரவனை பார்க்கிறேன்.
வணக்கம். இந்த கிருஷ்ணாபுரி நாட்டை ஆளக்கூடிய வாலிக்கு தம்பியாக சுக்கிரீவன் என்று பெயர் பெற்று சீர சிற்பா வாழ்ந்திருக்கிறேன். சுக்கிரீவா, ஆஞ்சநேயா, அதோ பார்த்தாயா, பர்வத மலை இருக்கிறது. ஆமாம், அங்கு போய் நாம் அமர்ந்து விடலாம். புரிகிறதா? புரிகிறது. அங்கதான் உங்களுடைய அண்ணன் வருவார். நம்மை காப்பாற்றி யார் யார் வருவார்கள். புறப்பட போய் பார்க்கலாம். சபரி அம்மையாருக்கு மோச்சனை தந்து அம்மையார் கொடுத்த எச்சில் பழத்தை தின்று மோச்சனை தந்து இப்போது நாம் இந்த கிஷ்கந்தை அடைந்திருக்கிறோம். ஆனால் யாரோ 2 உறவு எங்களை ஆதரிக்கிறேன் சொல்கிறீர்கள். அயோத்தி ஆண்ட தசரத தவ புதல்வன் என் பெயர் ராமன். நீ யாரப்பா? ஐயனே, ஆசீர்வாதம். ஏனென்றால் கிஷ்கிந்தையிலே வாலி ஆட்சி செய்து வருகிறான். ஆமா, வாலி பல அவதாரம் எடுக்கக்கூடியவன். ஒருவேளை வாலிதான் இந்த அவதாரத்தில் வந்திருக்கான் என்று நாங்கள் கேட்டுவிட்டோம். சந்தேகம் தவறாக இருந்தால் எங்களை மன்னிக்கவும். இல்லை, வாலி தம்பியின் மனைவியை பெண்டால நிறுத்தி விட்டான். நினைத்து விட்டாரா? எப்படியாவது நீங்கள் தான் இவர் மனைவி காப்பாற்ற வேணும். அதை கேட்டதற்கு அடி என்று அடித்து உங்களை துரைத்து விட்டாரா? ஆமாம். அதனால் இப்போது நீங்கள் வாழ அடியாது ஒடியாது கொடுக்கத்தாவன். இல்லையா? இல்லை. வெல்லலாம். எதிர்ப்பவர் பலத்தை பேர்பாதி பெறக்கூடிய வரப்பிரசாதி வாலி. ஏனென்றால் தக்கட பரத திண்டியத்தின கபால பொருளாக விளங்க வேண்டிய என் மாமன் ஈசனை குறித்து வரத்தை பெற்றவன். ஆமா, யார் எதிரே நின்று சமர் செய்கிறார்களோ அவர் பலம் வாதி வந்து அவனை சேர்ந்தான். அதனால் தான் வெல்ல முடியவில்லை. அதனால் பலம் இல்லை, முடியவில்லை. ஏனென்றால் இப்போதே வீரம் வருவதற்கும் நீதான் சுக்கிரீவன் என்று நான் தெரிந்து கொள்வதற்கும் இதோ கஜபுஷ்ப மாலையை எதற்காக இந்த ரிஷிமுக பர்வத மலையிலே வந்திருக்க தெரியுமா? எதற்காக? அவன் இங்கு வரவே முடியாது. அவனுக்கு நீங்கள் சென்று சமர் செய்யுங்க, நான் மதிக்கிறேன். போர் புரிந்து கொண்டிருக்கிறார். அவன் உயிருக்காக அதோ தெரியும் ரிஷிமுக பர்வதமலையில் சென்று வாடா, இங்கே நாம் இருவரும் போர் புரியலாம் என்று உரைக்கிறார். ஆனால் அங்கு சென்றால் எனக்கெல்லவா அழிவாகும். ஆகையினால் அதோ வருகிறார். இன்றோடு என்னடா ஆஞ்சநேயா, என்ன இவ்வளவு ஆணவத்தோடு பேசுகிறாய்? எங்களுக்கு வீரம் வந்து விட்டது. இப்பொழுது என்னுடைய அடியை தாங்க முடியாமல், என்னுடைய உதய தாங்க முடியாமல் ரிஷிமுக பர்வதமலைக்கு சென்று உழைத்து விட்டாய். நீதான் அங்கு வரவில்லையே. அங்கு நான் வராத காரணத்தினால் இப்போது ஆமாடாய் ஆஞ்சநேயா, என்ன இது மாலை? அவனுக்கு வெற்றி மாலை, எனக்கு மரண மாலை. பொழுது வந்து அழக போறோம். சுக்ரீவா, உயிர் மீது ஆசை இருந்தால் இப்போது சொல்கிறேன். அதோ தெரியும் அந்த பர்வதமலைக்கு சென்று மறைந்து கொள். வாழலாம் முடியாது. இப்போதே சமருக்கு வாடா. என்னை சமருக்கு அழைப்பதற்கு அழைக்கிறாயா? எனக்கு நாய்
தெரியவில்லையே. மறைமுகமாக இருந்து என் மீது பானத்தை ஏவியவர்கள் யாராக இருக்கும்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. ஐயோ ஆண்டவா, இந்த பானம் யாரவர்? எனக்கு எதிரி உண்டோ? நான் யாரையும் விரோதியாக பார்க்கவில்லையே. இந்த உலகத்தில் இந்த பாவி ஐயோ உலகில் இல்லையே. எதிரி உண்டோ? என் மீது பானத்தை கொடுப்பதற்காக எதிரி யாரே இல்லை என்று நான் வாழ்ந்து விட்டேனே. யாராக இருக்கும்? என் மீது பானத்தை வைத்தவர் யாராக இருக்கும்? தேவலோகம் தலைவன் தேவேந்திரன் அவருடைய கதாயுதமாக இருக்குமா? அவருடைய கதை தேவத்தலைவன் யார்? என்னுடைய தந்தையாயிற்கு தன்னுடைய மகனுக்கா இப்படியாப்பட்ட பாவத்தை செய்வார்? அல்ல அல்ல, இது என்னுடைய தந்தையுடைய கதாயுதமும் அல்ல. அப்படி என்றால் யாராக இருக்கும்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. ஆமா, முருகனுடைய வேலாயுதமாக இருக்குமா? முருகனுக்கு நான் என்ன கொடுமை செய்தேன்? அந்த சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காட்ட அந்த முருக பெருமாளா என் மீது பானத்தை தொடுத்திருப்பார். அவரா எனக்கு எதிரி? அல்ல அல்ல அல்ல, முருக பெருமாளுடைய இது அந்த வேலாயுதமும் இல்லை. அப்படி என்றால் இந்த பானத்தை தொடுத்தியவன் யார்? ஊடரை சென்று கொண்டிருக்கிறது என் உடலுக்குள்ளே அணுவணுகாக. ஆமாம், ஒருவேளை கைலங்கிரி வாசன் புக்கன் படித்தவன் மூலாதார பொருள் பொம்படிந்த தோரன் பரம தயாரன் அவருடைய சூழாயுதமாக இருக்குமா? ஐயோயோ, அல்ல அல்ல, நான் அவருடைய பக்தனாச்சு. எனக்கா துரோகத்தை செய்வார்? என் கடவுள் எனக்கா துரோகத்தை செய்வார்? இது இந்த கைலங்கிரி வாசனுடைய சூழாயுதமும் அல்லையே. அப்படி என்றால் இந்த அப்பானது யாராக இருக்கும்? ஒன்றுமே புரியவில்லை. இந்த அம்பிலே பேர் பதிக்கப்பட்டிருக்கும் அல்லவா? என் பலம் கொண்டு என் வாளினாலும் என் கரத்தினாலும் என் கால்களாலும் இப்போதே கட்டி இழுக்கிறேன். இந்த கரங்கள் மேல் மழையெல்லாம் கொண்டாடக்கூடிய கரமாயிற்று. இந்த சிறிய பானத்திற்கு அடிபடுகிறது. என்னுடைய பலம் எங்கே? என்னுடைய வீரம் எங்கே? நான் வாங்கிய வரம் எங்கே? இவை அனைத்துமே புழைத்து விட்டதா? அந்த பானத்திலே பெயர் பதிக்கப்பட்டிருக்கும் அல்லவா? இப்போதே
அதை பார்க்கிறேன். என்ன இது ஆச்சரியம்! உண்மைதார் உலகுக்கெல்லாம், உண்மைதார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றுமறியும் தம்மையே தமக்கு நன்றி தனி பெரும் பதத்தம் தானே இம்மையே எதுமை நோக்கி, இம்மையே எதுமை நோக்கி மறிந்திரை ராமானும் செம்மை சேராமந்தனை கண்களில் தெரிய கண்டீ. மூல மந்திரத்தை முற்றுமறியும் தம்மையே தமக்குத்தானே தனி பெரும் பதத்தம் தானே இம்மையே எதுமை நோக்கி மருந்தினை ராமாவெனும் செம்மை சேர் நாமும் தலை கண்களில் தெரிய கண்டேன். இது ராமனுடைய பானமாயுது, ஐயோ இது ராமனுடைய பானமாயுது. எனக்கு விரோதி அயோத்தி ராமனா அல்ல அல்ல, தசரனுடைய ராமனா இந்த எந்த வேலை செய்திருப்பான்? அயோத்தி ராமனா இந்த வேலை செய்திருப்பான். ராமன் என்ற பெயரில் வேறு ஒருவன் யாரோ ராமனாக இருக்கிறான். யார் என்றே தெரியவில்லை. இந்த உலகமே அவனை வணங்க வேண்டிய அந்த அயோத்தி ஆளக்கூடிய ராமனா எனக்கு துரோகத்தை செய்திருப்பார். ராமன் எனக்கு என்ன எதிரியா? இல்லையே, ராமனுக்கு நான் ஏதோ துரோகத்தை செய்யவில்லையே. அந்த ராமன் ஏன் எனக்கு பானத்தை விட போகிறார்? நீதி பரம்பரையில் வாழக்கூடியவராச்சு, நீதி நெறி அறிந்தவராச்சு. அவரா மறைமுகமாக இருந்து என் மீது பானத்தை துளைத்திருப்பார். அல்ல அல்ல, ராமன் என்ற பெயரில் வேறு ஒருவன் யாரோ தெரியவில்லை. யாராக இருந்தால் என்ன, மறைமுகமாக இருந்து என் மீது பானத்தை கொடுத்து அந்த பாவியா பாதக செய்யும் வாதியே உந்தனின் இதோ ராமன் சூரிகுலத்திலே பிறந்தவன், ஈச்சுவாக பரம்பரையில் உதித்தவன், மனுவேந்தர் பரம்பரையில் உதித்தவன். இந்த ராமன் வந்திருக்கிறேன், என்ன கேட்கிறாய் என்று பார்க்கலாம். ராமா, நான் உனக்கு என்ன துரோகத்தை செய்தனப்பா? நான் உனக்கு எதிரியா? நான் கனவிலும் கருதவில்லையே. தசரதனுடைய புதல்வன் எனக்கு எதிரியாக இருப்பார் என்று நான் கனவிலும் கருதவில்லையே. நிதி பரம்பரையிலே வாழ்ந்தவன், அது மட்டும் கிடையாது, சூரிய குலத்தில் பிறந்த நீ இப்படி மறைமுகமாக இருந்து தாக்குவாய் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லையே ராமா. அவர் முத்தியும் போய் மடிந்தார், புத்திர சோகத்தால் மணி வாத்தாளா எந்த
பரம்பரையில் வந்தவன் 21வது